தொழில் மணிய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். தி கோல் புத்தகத்தோட முதல் அத்தியாயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையோட கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ரோகோ. அவர் ஒரு MBA பட்டதாரி. யூனிகோன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. அந்த கம்பெனிக்கு இருக்கிற பல டிவிஷனுங்களில் ஒன் ஆஃப் த டிவிஷனுக்கு வந்துட்டு இவர் பிளான் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ வாங்க கதைக்குள்ளே போயிட்டு டீப்பாக பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி காலையில் 7:30 மணிக்கே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு வந்துடுறாரு. இவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா வேற ஒருத்தரோட கார் நின்று இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு இவ்வளோ காலையில் யார் வந்திருக்காங்கன்ற யோசனையோடய வந்துட்டு வேற ஒருத்தருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்துட்டு இவரோட காரை பார்க் பண்ணிட்டு அந்த காரை வந்துட்டு கடந்து வராரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த காருக்கு பின்னாடி நம்பர் 1 எழுதியிருக்குது. ஸோ இவர் கெஸ் பண்ணுறாரு, நம்ம கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் வந்திருக்காரு போல இருக்குது. வைஸ் பிரசிடென்ட் அவர் என்னத்துக்கு இந்நேரத்துக்கு வர்றதாரு அப்படின்ற மாதிரியான யோசனையிலே இவர் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிட்டு எதுவுமே ஒர்க்கு நடக்காமல் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அங்கங்கே உக்காந்து இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ற யோசனையோடய இவ்வளோ உள்ளே போகிறாரு. ஸோ இவர் வர்றதை பார்த்துட்டு டோரை திறந்துன்னு ஒரு 4 எம்ப்ளாயீஸ் வந்துட்டு இவரை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் சூப்பர்வைசர், யூனியன் லீடர், ஃபோர்மேனுக்கு ஹெல்ப்பர். இவங்க 4 பேரும் வந்துட்டு இவர்கிட்ட வந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வேலை செய்கிறதா வேணாவா, ஏன் எங்களை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படி இப்படின்ட்டு போட்டு இவர்கிட்ட வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் வந்துட்டு அவங்க 4 பேரையும் சமாதானப்படுத்தி ஒருத்தராக சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இன்றைக்கி காலையில் நம்ம வைஸ் பிரசிடென்ட்டான பில்பீச் வந்திருந்தார். அவர் வந்தோடனே வந்துட்டு 41427 அப்படின்ற பார்ட்ஸோட கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டார். அது எங்களுக்கு தெரில, நாங்கள் ரெக்கார்ட்ஸை பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். சரி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் பார்த்து சொன்னோம், அதுக்கான ஒரு பர்டிகுலர் பார்ட் இன்னும் ரெடி ஆகாதனால அது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். உடனே அவர் இருந்துக்குன்னு அந்த பார்ட்ஸை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த வேலையை வந்துட்டு முடிச்சுட்டு நீங்கள் அதை டெஸ்பாச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். நாங்கள் சொன்னோம், ஏற்கனவே மிஷினை வந்துட்டு வேற ஒரு பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பாடுபட்டு செட் பண்ணிட்டோம். இனிமேலுக்கு வந்துட்டு செட் பண்ணாங்கன்னா ஏகத்துக்கும் டைம் வேஸ்ட் ஆகும், அதனால் இதை முடிச்சுட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. அவர் கத்தில் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறான் அப்படி இப்படின்னெல்லாம் போட்டு கத்த ஆரம்பித்தோடனே எம்ப்ளாயிங்கெல்லாம் ரொம்ப பயம் விழுந்துருச்சு. ஸோ அவங்கள வச்சு வேலை வாங்குற எங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சபட்ச மரியாதையாவது கொடுக்கணும், இல்லை எங்களை பார்த்து இப்படி கத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஸோ அப்போ தான் நிலைமையோட தீவிரம் வந்துட்டு இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. நல்ல ஒரு கப் காஃபி கூட கொடுக்காம 7:30 மணிக்கே ஃபேக்ட்ரிக்கு வந்த எனக்கு இவ்வளோ பெரிய இடியா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கின்னு, சரி நீங்கள் போய் வேலையை பாருங்கள், யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு போய் வேலையை பாருங்கள், நான் போய்ட்டு பில்பீச் கிட்ட பேசுகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து ஸோ அந்த ஃபோர்மேன் வந்துட்டு கேட்குறாரு, எந்த ஒர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. எனக்காக தயவு செஞ்சு வந்துட்டு பில்பீச் சொன்ன ஆர்டரை வந்துட்டு எடுத்து செய்ய ஆரம்பிங்க, நான் போய்ட்டு அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்க வந்துட்டு எம்ப்ளாயெல்லாம் வந்துட்டு கிளம்பி ஒர்க்குக்கு போயிடுறாங்க. ஸோ இவரும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் இவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஆஃபீஸுக்கு வந்துட்டு உள்ளே நுழையிறாரு. அவரோட சீட்டில் உட்காந்து இருக்கிறாரு. ஸோ போனோடனே பில்பீச் சொல்கிறாரு, உட்காருங்க அலெக்ஸ் ரோகோ, உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்றாரு. இவர் வந்துட்டு கோவமாக நீங்கள் உட்காந்துக்கிறதா என்னோடய சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பில்பீச் கேட்குறாரு. இவங்க தெரியுமே, எங்கள் எம்ப்ளாயீஸோட ஒற்றுமையை வந்துட்டு குலைக்கலான்றதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க, நீ கத்தலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க வேலையை பார்த்தா நான் ஏன் இங்கே வரேன், இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஒர்ஸ்டான மேனேஜ்மெண்ட் நடந்துன்னு இருக்குது. இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு இந்த ஃபேக்ட்ரியும் இருக்காது, நீயும் இருக்க மாட்டேன். ஸோ யாரையும் வந்துட்டு கலைக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்கள், ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சமாதானப்படுத்த வாங்குறாரு அலெக்ஸ் ரோகோ. நேற்று நைட்டு வந்துட்டு உங்களுக்கு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை ஃபோன் பண்ணேன். பர்ன்சைடு அப்படின்ற நம்மளோட மிகப்பெரிய நமக்கு ஆர்டர் கொடுக்குற மிகப்பெரிய கம்பெனியோட சேல்ஸ் மேனேஜர் வந்துட்டு நேற்று எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த பார்ட்ஸுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டார். ஏற்கனவே 7 வாரம் அந்த பார்ட்ஸ் வந்துட்டு டிலேடாக இருக்குது, இன்னும் சப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அவனை சமாதானப்படுத்தி கூல்படுத்தி நான் அவனை தாஜா பண்ணி ஃபோனை வச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணால் நீ எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. உடனே அலெக்ஸ் ரோகோ நினச்சி பார்க்குறாரு, அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா அந்த நேரத்தில் வந்துட்டு இவர் அவங்க மனைவி கூட வந்துட்டு சண்டை அடிச்சுருந்துக்கிறாரு இந்த மிடில் ஆஃப் த ஃபைட்டு. ஸோ அது போய் இவர்கிட்ட நான் எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ 3 தடவை இங்கே வந்தது உண்மை தான். கடைசியாக இங்கே வர சொல்ல நான் என் மனைவி வந்துட்டு நாங்கள் 2 பேரும் வந்துட்டு சமாதான நிலைமைக்கு போயிருந்தோம். ஸோ அதனால தான் ஃபோன் எடுக்கலை அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் லாஸ்ட் நைட்டே உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவர் பில்பீச் சொல்கிறாரு.
இதை பாரு அலெக்ஸ், இந்த பிளான்ட் வந்துட்டு ரொம்பவே ஒர்ஸ்ட் கண்டிஷனில் போயின்னு இருக்குது. இதே மாதிரி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த யூனிகோ நிறுவனத்தையுமே வந்துட்டு இழுத்து மூட வேண்டிய கண்டிஷனுக்கு வந்துடுவோம். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது சம்திங் இந்த இடத்துல வந்துட்டு நல்லது நடந்தே ஆகணும். எனக்கு வேண்டியதெல்லாம் வந்துட்டு என்ன, ஷிப்மெண்ட் வந்துட்டு வெளியே போகணும், பணம் உள்ளே வரணும். அப்படி வந்துச்சுன்னா நான் ஏன் இங்கே வர்றேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அலெக்ஸ் ரெகோ சொல்கிறாரு, நான் வரதுக்கு முன்னாலே இந்த ஃபேக்ட்ரி வந்துட்டு ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. நான் வந்ததுக்கு அப்புறம் பெட்டர் ஆச்சுன்னு சொல்லலை. ஆனாலும் என்னோடய உழைப்பு எல்லாத்தையும் நான் செலுத்தின்னு தானே இருக்கிறேன். எல்லாமே கரெக்டாக தானே நடந்துன்னு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்துட்டு லே ஆஃப் வேலையை விட்டு வெளியே துரத்திருச்சு. அதனால் கூட இந்த பிரச்சனை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் கோவப்படுறாரு உடனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா எஃபிஷியன்சி எல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் அவங்களெல்லாம் வெளியேற்றுச்சு. அதுவும் இல்லாத 20% 30% ஆஃப் ஆர்டரை வந்துட்டு உள்ளே எடுத்துன்னு வரதை வந்து குறைச்சிருக்குது. அப்படி குறைச்சி கூட வந்துட்டு உங்கள் ஃபேக்ட்ரி வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கல. இந்த கண்டிஷன் இப்படியே நான் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒட்டுமொத்த யூனிகோ நிறுவனமும் ஒரு நாளைக்கு வந்துட்டு அதில் பாதாளத்துக்கு போயிடும். அதை இழுத்துன்னு போகிற மிகப்பெரிய காரணியாக வந்து உன்னோட நிறுவனம் தான் இருக்கும், உன்னோட டிவிஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏதாவது நடந்தே ஆகணும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. உனக்கும் உங்கள் டீமுக்கும் வந்துட்டு இன்னும் 3 மாதம் மட்டும்தான் டைம் கொடுக்குறேன். இந்த 3 மாதத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிளான்ட்டை வந்துட்டு நிச்சயமாக லாப பாதைக்கு திருப்பியே ஆகணும். அப்படி திருப்பாத பட்சத்தில் நானே மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு வந்துட்டு பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணி இந்த டிவிஷனை வந்துட்டு இழுத்து மூடுறதுக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு அலெக்ஸ் ரோகோ. ஸோ ஏதோ நம்மளை மிரட்டுறதுக்காக சொல்கிறாங்க போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் பில்விச் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அந்த முடிவில். இன்னும் 3 மாதம் தான், 3 மாதத்துக்குள்ளே ஏதாவது நடக்கலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் இழுத்து மூடுறதுல உறுதியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவர் அலெக்ஸ் ரோகோ வந்து டைம் கேட்குறாரு. 3 மாதத்தில் என்ன பண்ணிட முடியும் என்னாட்டம், கண்டிப்பாக எனக்கு இன்னும் டைம் வேணும், தயவு செஞ்சு இன்னும் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு அவர் ஸோ பில்விச் வந்துட்டு அவரோட முடிவில் வந்துட்டு ரொம்பவே உறுதியாக இருக்கிறாரு. ஸோ அலெக்ஸ் ரோகோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் சொல்கிறாரு, இங்கே பாரு அலெக்ஸ், கண்டிப்பாக தெரியும் நீ நல்ல திறமையான ஆள் தான். ஆனால் எந்த இடத்துல தப்பு நடக்குது ஏது நடக்குதுன்றதெல்லாம் நீ தான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் உன்னை இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ கண்டிப்பாக நீ நல்ல ரிசல்ட்டை வந்துட்டு காமிப்ப அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அந்த ஆர்டரை முடிச்சு அனுப்பிடுங்க, அதுக்கான வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபயராக இருப்பாங்க, அவங்கள தூண்டி விட்டு வேலையை முடிச்சு நீங்கள் அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துட்டு பில்விச் வந்து கிளம்புறாரு. ஸோ பில்விச் கிளம்பினோடனே அலெக்ஸ் ரோகோ வந்துட்டு நிறைய நேரத்துக்கு அந்த இடத்துலையே உட்காந்து இருக்கிறாரு. ஆரம்பத்தில் இந்த மனுஷன் வந்துட்டு எவ்வளோ நல்லவனாக இருந்தான் எனக்கு, ஆனால் இப்போ என்னடானா இவ்வளோ இது பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் ரோகோ யோசனை இருக்கும்போது அவரும் சார் அப்படியும் யோசிக்கிறாரு. உடனே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படியும் யோசிக்கிறாரு. ஸோ அவரும் இந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி தானே. ஸோ அவருக்கும் வந்துட்டு மேலே போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும்ல, கண்டிப்பாக அவருக்கு CEO ஆகணுன்ற ஆசை இருக்குது போல் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளை போட்டு இந்த மாதிரிலாம் ஸ்க்ரூ பண்ணுறாங்க. இவர் வந்துட்டு இந்த இடத்துல உட்காந்துக்கிறத விட உள்ளே போய்ட்டு ஃபேக்ட்ரியில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்துட்டு இவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த டபுள் டோராக இருக்குது. ஸோ இவர் டோரை ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு டோரை ஓப்பன் பண்ண சொல்ல ஃபேக்ட்ரியோட ஒட்டுமொத்த யூனிட்டுமே தெரியுது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா மிஷினுங்க வந்துட்டு வரிசையாக இருக்குது. ஸோ அந்த நடைபாதை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, பச்சை மஞ்சள் சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடையாளப்படுத்துறதுக்காக பண்ணி வச்சுருக்காங்க போல் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துனுக்குறாங்க. இவர் யோசிச்சுட்டு போயினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய கணீர்னு ஒரு சவுண்டு வருது. ஒட்டுமொத்த எம்ப்ளாயீஸும் வந்துட்டு அந்த மனுஷனை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இவரும் வந்துட்டு கவனம் கலைஞ்சி அந்த மனிதரை பார்க்குறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப் டோனாவன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் மேனேஜராக கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக ஒர்க் பண்ணுகிறாரு. ஆரம்பத்தில் வந்துட்டு பாப் டவுன் பார்க்க சொல்ல இவர் முதல்ல பயந்துருக்காரு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பாப் டவுன் 6 அடி உயரமும் ஆகிருதியான உடம்பும் வச்சுருந்ததுனால. ஆனால் அதுக்கப்புறம் பழக ஆரம்பித்தோடனே பாப் டவுன் வந்து ரொம்ப நல்ல கேரக்டரு அப்படின்ற மாதிரி இவருக்கு இதாகிட்டு அவன் மேலே பாப் டவுனாவே ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஸ் ஒரு இது உருவாகிட்டு இருக்குது. ஸோ கிட்ட நெருங்கி போகிறார் பாப் டவுனாகிட்ட போயிட்டு. பாப் டவுன் ஏதோ மெசேஜ் கொடுக்குறாரு எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம். மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு கீழே இறங்கி வராரு. ஸோ கீழே இறங்கி வந்தோடனே இவர் போய்ட்டு பாப் டவுனாகிட்ட கேட்குறாரு, என்ன பாப் எப்படி போகுது வேலையெல்லாம், இன்றைக்கி இப்போ நம்மளோட இது வந்துட்டு கொஞ்சம் கலாட்டா பண்ணி விட்டார், அதனால் டென்ஷன் ஆகிறியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அதனாலலாம் நான் ஒன்றும் டென்ஷனாக இல்லை,
அந்த பார்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. அவர் சொன்ன பார்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு NCX10 அந்த மிஷினோட பேர். அந்த மிஷின் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதை தான் இப்போ பார்த்துன்னு இருக்கோம் அப்படின்னோடனே இவருக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில அலெக்ஸ் ரோகோக்கு. இன்றைக்கி கண்டிப்பாக அந்த ஆர்டரை அமுச்சு ஆகணும்னு சொல்லி வைஸ் பிரசிடென்ட் சொல்லி போயிருக்காரு. ஆனால் அந்த பார்ட்ஸை ரெடி பண்ணுறதுக்கான மிஷின் வந்துட்டு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வந்தோடனே இடிஞ்சு போயிட்டு அப்படியே தலையை பிடிச்சின்னு உட்காந்துடுறாரு. ஸோ இதோட முதல் அத்தியாயம் முடியுது. அடுத்த வீடியோவில் வந்துட்டு அதாவது புதன்கிழமை வந்துட்டு நம்ம அடுத்த அத்தியாயத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சூப்பர் மென்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.